உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். நாம் ஜோதிட பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் அது பொருத்தமாகவும் இருக்கிறது. பல இடங்களில், சில இடங்களில் அப்படி இல்லை. அது என்ன? ஜாதகத்திலே மிகவும் கஷ்டமான சில ஜாதகங்கள் என்ற வர்ணனையில் ஒரு பாட்டு வரும். மகரம் கும்பம் லக்கணமாகி அதில் சந்திரன் இருந்து 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் கொஞ்சம் தரித்திர யோகம் உண்டு செய்யுள் சொல்லுகிறது. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, நமக்கு தெரிந்த கணிதத்தையும் பயன்படுத்தி பார்த்தால் இடையில் ஒரு குழப்பமும் ஏற்படுகிறது. இன்னும் ஆழமாக யோசித்தால் அந்த குழப்பமும் நீங்குகிறது. இது எப்படி நடக்கும்? இதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மகரம். மகரத்தில் சந்திரன். இந்த மகரத்துக்கு கடகம் 7ஆம் வீடு, தோஷம் இல்லை. குரு 11இல் இருக்கிறார். 11இல் இருந்தால் மகரம் சரவீடு, சரத்துக்கு 11 பாதகஸ்தானம். எனவே கெட்டதுதான் என்று முடிவெடுக்கும்போது ஒரு விஷயம் குறுக்கிடுகிறது. இந்த குரு 12க்கு உடையவன், 3 12க்கு உடையவன், கெட்டவன். அவன் கெட்டுவிட்டான், பாதகஸ்தானத்தில் அமர்ந்து விட்டான். அப்படி என்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று தானே சொல்ல வேண்டும். இங்கே தரித்திர யோகத்தை பேசுகின்றார்களே, இது எப்படி? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கிறது பல இடங்களிலே சரியாகத்தான் இருக்கிறது, மறுக்கவில்லை, உண்மைதான். ஆனால் விதி விலக்கல்ல, விதி விலக்குகள் அதிகம் உண்டு. அது என்ன? எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றினால் இன்னும் பற்றி எரியும். இவன் மறைவு ஸ்தானாதிபதி, இவன் பாதகஸ்தானம் ஏறி கெட்டுவிட்டான். எனவே நன்மை என்று ஆவதற்கு பதிலாக தீமையை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த செய்யுளெல்லாம் சாதாரணமாக இப்பொழுது உள்ள ஜோதிடர்களால் இயற்றப்பட்ட செய்யுள் அல்ல. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பல்வித ஆராய்ச்சிகளுக்கு பிறகு எழுதப்பட்ட கவிதை, எழுதப்பட்ட செய்யுள். எனவே இதில் அர்த்தம் உள்ளது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது ஒரு வகையில் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லா இடங்களிலும் அது பொருந்தாது. எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகின்ற சம்பவங்களும் நடக்கத்தான் செய்யும். அதற்கு இது உதாரணம். அடுத்து கும்பத்தில் சந்திரன். கும்பத்துக்கு 6ஆம் வீடு சந்திரன். எனவே கஷ்டம் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். நாம் இந்த செய்யுளில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? மகரம் என்ற சரவீட்டுக்கு 11 என்ற பாதகஸ்தானத்திலே குரு இருந்தாலும் கெட்டவன் கெட்டு நமக்கு ராஜயோகத்தை தரவில்லை. மாறாக எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் கூடுதலாக தீமையை செய்கின்றான். இதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். புனர்பூசம், ஆயில்யம், ஹஸ்தம், சுவாதி, கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள்.
இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, உங்களது வழக்கமான பாணியில் பேசாமல் எது நன்மையை செய்யும் என்று ஆராய்ந்து அறிந்து அந்த பேச்சை பேசி நன்மையை வரவழைத்து கொள்ளும் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை கிடைக்கும், மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மறுபாதி மதியத்திற்கு பிறகு அனாவசியமான தேவையற்ற செலவுகள் ஏற்படும். மதியத்திற்கு பிறகு கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி எதிர்பாரா செலவுகள், மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. நன்றாக யோசித்து பார்த்து எது வெற்றிக்கு உண்டான வழி என்று அறிந்து ஆராய்ந்து அதன்படி செயல்பட்டு இந்த லாபத்தை பார்ப்பீர்கள். நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, செய்யும் வேலையால் சிறப்பு இன்று உங்களுக்கு. உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள். அந்த திறமை யாராலும் எளிதில் வெல்ல முடியாத திறமையாக இருக்கும். அதனால் ஒரு புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் உடனடியாக உங்கள் விருப்பம் போல் செய்ய முடியாத அளவுக்கு இன்று இருக்கிறது. எதிர்பாரா தடைகள், எதிர்பாரா பேச்சுகள், இவைகளெல்லாம் உங்கள் வேகத்தை குறைக்கும் முயற்சியில் இன்று ஈடுபடுகிறது. கவனம். துலாம் ராசி அன்பர்களே, திடீரென்று உங்களுக்கு உதித்த ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் மதிப்பளித்து அது காட்டிய வழியில் செயல்பட்டு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுக்கும் நாளாக காட்டுகிறது. புகழ் இன்று உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை உங்கள் கஷ்டம் போல் பாவித்து அதை நீக்குகின்ற முயற்சியில் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, பல நேரங்களில் சாதாரண நேரங்களை விட யாராவது தூண்டிவிட்டால்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். தூண்டப்பட்டால் எரியும் விளக்கு போல் நீங்கள். இன்றும் அதேதான் நடக்கிறது. நீங்கள் தூண்டப்பட்டு வெற்றியின் அளவை அதிகரிக்கும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் காட்டும் திறமையாகட்டும், உங்களுக்கு பெரியவர்கள் தரும் ஆதரவு ஆகட்டும், நல்லபடியாக இருக்கிறது.
எனவே இருக்கும் இடத்தில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். கும்பராசி அன்பர்களே, செய்ய வேண்டியதைத்தான் செய்ய வேண்டும், சரிதான். செய்ய வேண்டிய முறையில் செய்ய வேண்டும். அப்போதுதான் முழு வெற்றி. அந்த முழு வெற்றி இன்று உங்களுக்கும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, நினைத்தது நடக்கும், பூரிப்பு உண்டு. இன்று மற்றவர்களால், நண்பர்களால் பரவலாக பேசப்படும் விஷயம் என்னவென்றால், சரியான முயற்சி காட்டி வெற்றி பெற்றார் இவர் என்ற புகழினை நீங்கள் பெறுவீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.